பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். 2026 இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நல்ல பலன்களா சொல்லணும்னு ஆசைங்க. அதனால இதுல மைனஸே சொல்ல போறது கிடையாது, சுப பலன்கள் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நல்லது கெட்டது கலந்தது தான் வாழ்க்கை. ஆனா சில நன்மையான விஷயங்கள் கேட்கும் போது மட்டும் மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஆகா நமக்கும் நல்லது நடக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? எல்லாரும் உனக்கு 7.5 சனி நடக்குது, உனக்கு குரு 6ல இருக்காரு, கொடுக்க மாட்டாரு, லக்னத்துல ராகு 7ல கேது, உனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு இந்த 3 மாதங்கள் நமக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்கு. சில கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல மாசி மாதம் உங்க லக்னத்திலேயே பயணிக்கக்கூடிய காலம். கொஞ்சம் கோபத்தை மட்டும் அதிகப்படுத்திட்டோம். அதனால இந்த காலகட்டங்கள் மாசி சிவராத்திரியில குழு 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 குழுன்னு போய் அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அந்த சிவனுடைய 4 கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு நல்ல அந்த சிவன் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. நம்மளால இயங்க முடியாத ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய நண்பர்களை வைத்தோ நம்மளுடைய வாழ்க்கை துணையை வைத்தோ நம்ம காய் நகர்த்தணும். அதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? எனக்கு நல்லா இல்ல, எனக்கு வாக்குல சனி இருக்கு, எனக்கு சரியில்லை அப்படின்னாலும் என்னுடைய மனைவிக்கு நல்லா இருக்கு, என்னுடைய கணவருக்கு நல்லா இருக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்கள வச்சு எப்ப நீ இதை போய் பாரு, நீ பேசு சரியா வந்துடும், அவங்கள தட்டி கொடுத்து அவங்களுக்கு பின்னாடி நம்ம பேக் போனா இருந்து செயல்படலாம். அப்ப நமக்கு நன்மைகள் நிறைய உண்டு இல்லையா? ஜோதிடம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நமக்கு எங்க இருந்து நல்லது நடக்கும், யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவா, என்னால ஒரு செயல் முடியல அதனாலதான் சரி என் பேர்ல வீடு வாங்கக்கூடாது, அடுத்து என்ன கேள்வி கேட்கிறோம், என் மனைவி பேர்ல வாங்கலாமா, எங்க அம்மா பேர்ல வாங்கலாமா, எங்க அண்ணன் தம்பி பேர்ல வாங்கலாமா கேட்கிறோமா? அந்த மாதிரிதான் என்னால் இயலாத ஒரு செயலை நான் யார் வைத்து நான் நன்மைகளை அடைய முடியும்? சரி, இந்த நேரத்துல உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கொண்டாட்டங்களை, நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ இந்த காலகட்டங்கள் எப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு growth கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ஏப்ரல் மே ஜூலை இந்த 3 மாதங்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மே ஜூலை இந்த 3 மாதங்கள் சுக்கிரன் உங்களை ராசிக்கு ரொம்ப நல்ல இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 7ஆம் பாவகம் சிம்மத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். அடுத்தவங்களை வச்சு நீங்க பிளே பண்ண கத்துக்கணும். நானா சுயமா எதுவும் செய்யறேன்னா அங்க ரிசல்ட் கிடைக்காது. ஆனா மற்றவர்கள் மூலமாக அந்த செயல்களை நான் செய்யறேன், நான் சாதிக்கிறேன்னா அது எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இங்க சூரியன் இந்த வருஷம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சூரியனுடைய தன்மைகள், சூரியன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியவர்களாக அமைவார்கள். அவங்கள வச்சு நீங்க ஒரு செயலை செய்யறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நன்மைகள், முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்கு. அதனால அதை நம்ம பயன்படுத்திக்குவோம். ஏப்ரல் மே ஜூலை மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சுக்கிரன் நல்ல அமைப்புல இருக்கிறதுனால குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனமாற வணங்கி இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நல்ல மாற்றங்கள், எதுவுமே கஷ்டங்கள் வரும்போதுதான் நமக்கு சில யுக்திகள், யோசனைகள், அதை சமாளிக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படி ஒரு பக்குவமாக நம்மளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த வருடம். இந்த வருடத்தை ரொம்ப கொஞ்சம் அமைதியா ஒரு காமா டென்ஷன் இல்லாம சமாளிக்கிறதுக்கு நம்ம அந்த ஈசனுடைய அனுகிரகத்தோட பயணிப்போம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 3 மாதங்கள் சுக்கிரன் உங்களுக்கு சுகமான பலன்களை தரக்கூடியவராக, இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, திருமண வாழ்க்கை இதெல்லாம் தரக்கூடிய வாய்ப்பாக, உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப நல்ல பெண்ணாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, ரொம்ப நல்ல கணவராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுது. அதை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பானதாகவே அமைய வேண்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.